எதற்காக? வீழ்த்தப்பட்ட இடத்தில் வெட்டி வீழ்த்திய மரத்தின் வேரில் இருந்து மொத்தமாக தளிர்க்கிற மரம் போல துளிர்த்து எழுந்து வருகிறோம் தூய தமிழ் பிள்ளைகள். இவ்விடத்தில் இல்லை, தமிழர் தாயகத்தில் இல்லை, காரைக்குடியில் ஓரத்தில் உன் மகன் பேசுவதை உலகெங்கும் பரவாலக்கூடிய 13 கோடி மக்களும் கேட்டு பார்த்து கொண்டிருக்கார்கள். நாங்கள் உணர்வில் ஒன்றிணைந்த ஒற்றை குடிமக்கள், தமிழ் தேசிய குடிமக்கள். இந்த தேர்தலிலே நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வெல்ல வேண்டும் என்று எந்தெந்த நாட்டில் வாழ்கிறானோ தமிழன் அங்கெங்கெல்லாம் வாழ்த்தி கொண்டிருக்கிறான், வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறான். இந்த நாட்டிலே காஸ்ட்லி ஓட்ஸ், விலை உயர்ந்த வாக்கு வைத்திருக்கிற மகன் இந்த ஏழை மகன் தான். 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் பயணச்சீட்டை போட்டு என் பிள்ளைகள் வந்து வாக்கு செலுத்த நிற்கிறான் என்றால் இந்த நாட்டிலே மதிப்புமிக்க வாக்கை பெற்றிருப்பவன் எளிய மகன் நான் தான். ஏன் இந்த நிலைமைக்கு அடைகிறோம்? எங்கள் தாய் தொலைத்து விட்டோம். யாமர் இந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம்னா என்பாட்டன் பாரதி. வானம் அளந்த அனைத்து மலர்ந்த வன்மொழி வாடியவே, வானம் அறிந்த அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாடியவன வானத்தை விட பெரிது என் மொழி என்றான். அந்த மொழி இல்லை, அந்த மொழி இல்லை. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றார். ஏன் அமுதென்று பேர்? அமுதுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கும் அமுதென்று பேர். ஏன் தமிழ் 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 என்று தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டு போனால் அமிழ்து 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 என்று ஒலிக்கும். அமிழ் தமிழ் 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 என்று உச்சரித்துக் கொண்டு போனால் தமிழ் தமிழ் என்று ஒலிக்கும். அதனால் தமிழுக்கும் அமுதென்று பேர். மற்றவனுக்கு எல்லா மொழிகளும் பேச்சு மொழி, எனக்கு மூச்சு மொழி. மூச்சு மொழி. வெண்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோல் எங்கள் வெற்றி தோள்கள், கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம். வெங்குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் என்றான் எங்கள் புரட்சி பாவலன். மூச்சு மூச்சு. பேச்சு மொழி அல்ல என் மொழி, மூச்சு மொழி, வீச்சு மொழி. சத்தமாக ஏன் பேசுகிறீர்கள்? பேசணும். என் மொழியை முழங்க முடியாது, முழங்கணும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குகிறான். வீரியம் பெருக்கு, வெடிப்புற பேசுகிறான் பாட்டன் பாரதி. அதான் என் பிள்ளை வெடிப்புற பேசும். அந்த மொழியை தொலைத்து விட்டோம். என் தாயை சிதைத்து அழித்து விட்டோம். அவையே உன் தமிழள்ளி பருகவே நான் வந்தேன் என்ற என் இறை திருமுருகப் பெருமான் அவ்வையின் தமிழள்ளி பருகிய தமிழ் இல்லை. நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேன். நக்கீரனின் தமிழோடு விளையாட வந்த என் சிவனின் தமிழ் இல்லை, செத்து போனது. இந்த நாட்டில் எத்தனை அரசியல் கட்சிகள், எவ்வளவு தலைமைகள், ஒருவன் வாயிலிருந்து என் தாய்மொழி இறந்து போனது. மீட்டூராக்கம் செய்ய வேண்டும். தமிழ் மீட்சி எவனா சொல்ல மாட்டான். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் தாத்தா தேவேனையப்பாவானர். தமிழ் மீட்சியுற, தமிழர் எழுச்சியுற ஒரே வழிதான் தமிழர் ஆட்சி வர வேண்டும். அது வர வழி கிடையாது. அததான் மரண படுக்கையில் இருக்கிற என் தாய், 90 விழுக்காடு இறந்து போன என் தாயை உயிர்ப்பிக்க உங்கள் பிள்ளைகள் ஓடி வந்தோம். உயிர்ப்பிக்க வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறான் ஹோசினின். வரலாற்றை படிக்காதவன் வரலாறையை படைக்க முடியாது என்கிறார் அறிவாசான். அதெல்லாம் அம்பேத்கர். வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சி வர முடியாது என்கிறான் லெனின். வரலாற்றை படி, வரலாற்றை படை, நீ வரலாறாகவே வாழ். வரலாறு தான் ஒவ்வொரு தேசியத்திற்கும் வழிகாட்டி. ஹிட்லர் சொல்கிறான், வரலாறு என்பது கடந்த கால செய்திகளை சேமித்து வைக்கிற ஏடு அல்ல, அது நிகழ்காலத்திற்கான அடித்தளமும் எதிர்காலத்திற்கான உயிர் தொடர்பும் என்கிறான். கவிப்பேரரசு வைரமுத்தவர்கள், ஒருவன் கடந்த காலத்தை குனிந்து பார்ப்பது என்பது நிகழ்காலத்தில் நிமிர்ந்து நிற்கத்தான்.
கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இருக்காது, நிகழ்காலம் இருக்காதவனுக்கு எதிர்காலம் இருக்காது. அப்ப எண்ணின வரலாறு மறைக்கப்பட்டு விட்டது, புறக்கணிக்கப்பட்டு விட்டது. எனக்கு வரலாறு இருக்கிறது, தேடுகிறேன். வரலாறு இல்லாத திராவிடன் என் வரலாற்றை திருடுகிறான். என் நிலமெங்கும் என் வரலாறு மறைக்கப்பட்டு 50,000 ஆண்டுகளுக்கு மொத்த ஒரு தேசியத்தின் வரலாறு மறைக்கப்பட்டு வெறும் நூற்றாண்டுகள் இந்த திராவிட இயக்க திராவிட திருட்டர் ஆட்சியாளர்களின் வரலாறு கட்டமைக்கப்படுது. தமிழர் வரலாறு என்பதே திராவிட வரலாறு தான். என் தாய் நிலமெங்கும் திராவிட குறியீடுகள், திராவிட அடையாளங்கள். கீழடியா திராவிட நாகரிகம், அவர்கள் வருவார்கள் இந்திய நாகரிகம், இந்திய பண்பாடு என்பார்கள். கட்டிடமா திராவிட கட்டிடக்கலை என்பார்கள். பொங்கலா திராவிட பண்பாடு பொங்கல் என்பார்கள். தமிழர் திருநாளா திராவிட திருநாள் என்பார்கள். திட்டமிட்டு திட்டமிட்டு என் இனத்தின் அடையாளங்கள் மறைக்கப்பட்டது, என் வரலாறு புறக்கணிக்கப்பட்டது. இங்குதான் அறிவாசான நல்ல அம்பேத்கர் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார். அப்படி புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் வரலாற்றை, நிராகரிக்கப்பட்ட இனத்தின் வரலாற்றை மீண்டூராக்க மீண்டும் எழுத கிளர்ந்து வந்த பிள்ளைகள் நாங்கள். எழுதி வைங்கள் என் உடன் பிறந்தார்களே, இனி என் வரலாறை எழுதுகிற போது கிமு கிபி போல பிரபாகரன் என்ற பெருந்தலைவனுக்கு முன்பு பின்பு என்றான் எழுதப்படும், எழுத வாய்ப்போம், எழுதிவிட்டு தன்போம்.